வெல்கம் டு நலந்தானா விவர்ஸ். இன்றைக்கி அரிசி பருப்பு வச்சு சாஃப்ட் பக்கோடா செய்ய போகிறோம். இது கொஞ்சம் புது தினசான பக்கோடா, ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியானதும் வேறு. மாவு பச்சரிசி 1 கப்பு எடுத்துக்கிட்டு, நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அந்த 1 பங்கு இதை அளவு மெஷர்மெண்ட்டு வச்சு இதை எடுத்திருக்கோம். மாவு பச்சரிசி இதை போட்டாச்சு. இதில் 1/2 கப்பு 1/2 பங்கு கடலைப்பருப்பு, 1/4 பங்கு உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு வர்ற வரையிலும் முதல்ல வறுத்துக்கலாம். அதில் அந்த 1 கப்பை, அந்த 1 பங்கை அவல் எடுத்து வச்சுக்கணும். அது கடைசியில் கொஞ்சம் லேசாக அந்த சாஃப்ட்னஸ் போகிற வரையிலும், கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரையிலும் மட்டும் வறுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி அடுப்பத்தை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக புது தினசான பக்கோடா. இதை கொஞ்சம் லேசாக பச்சை வாசம் போகிற வரையிலும் இதை கொஞ்சம் வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடினா ரவா மாதிரியா இல்லை நல்ல மாவு மாதிரி? வறுத்ததுனால நல்லா மாவு மாதிரியே தான் வந்துடும். அப்படி ஒரு சில மிக்சிங்க மாவு மாதிரி அரைப்படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருங்கண்ணு சல்லடையில் சலிச்சுக்கிட்டு அந்த குருணையை மட்டும் எடுத்து துவையில எது அரைக்கிறதுக்கும் கலந்துக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு பவுடரை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவளையும் இதேமே வறுக்கணுமா? அவளும் இதை முதல்ல எடுத்துகிட்டு வறுக்கணுமா, அதோட சேர்த்து போட்டு? இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் சும்மா அந்த ஹீட்லேயே போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டா. அரிசி பொரியணுமா? இல்லை, சூடு வந்தால் பொரிஞ்சாதான் கொஞ்சம் அரைப்படும். அரிசி மட்டும் பொரிஞ்சிடும். அந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சூடு வந்தால் போதும். அதுக்காக தான் அந்த மிஷினில் அப்படியே நமுத்து போனாப்புல இருக்கும் இல்லையா? ஆமாம், அதுக்காக அந்த சூடு பண்ணோம்னா அந்த கிறிஸ்பு கொடுத்துரும். அதுக்காக தான் அந்த வறுக்கிறது. அதோட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சாஃப்ட் பக்கோடாவாக இருக்கும். அது ஓமம் போடணும்னு அவசியம் இல்லை. ஓமம் ஜீரகம் போடணும். ஜீரகம் ஓமம் 2 கூட போட்டுக்கலாம். ஜீரகம் போடணும் கொஞ்சம். ஜீரகத்தூளா ஜீரகமா? ஜீரகம் போட்டுக்கலாம். எள்ளு கூட வறுத்து கொஞ்சம் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இது. இந்த அரிசியை வறுபட்டுருச்சு பாருங்க, கொஞ்சம் இந்த சேஞ்ச் ஆகிருக்கு கலர் கொஞ்சம். ஆமாம், பருப்பு நல்லாவே சூடு வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். இதை எடுத்து கொட்டி ஆற வச்சிடணும். ஆற வச்சு இது அவன் பிளேட்டு தான், அதனால் இதில் மாற்றிட்டேன். இதில் அந்த அவளை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டா போதும். சத்தம் குறைஞ்சிருச்சு. அதாவது சூடு பண்ணிக்கிட்டா போதும், அந்த கிறிஸ்பு வர்றதுக்காக தான். அந்த சூட்டிலேயே வந்துடும். இது கெட்டி எவ்வளோ? பேப்பர் அவள் தான் எடுத்திருக்கேன். கெட்டி அவளும் போட்டுக்கலாம். பேப்பர் அவள் மெலிஸ் அவள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அதுதான். இந்த முறுமுறுப்பாயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவல் இதெல்லாம் நல்லா இந்த பாருங்க நல்லா மாவாயிடுச்சு வறுபடவும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டாச்சு. கடலை மாவுக்கு பதில் கடலைப்பருப்பு. ஆமாம், இதில் ஒரு அந்த அரிசி எடுத்தோமே அந்த அளவுக்கு 1 கப்பு தயிர் அதை எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதே அளவுக்கு இதில் தண்ணி அந்த 1 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ இதை இதில் கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை ஒரு இட்லி பேட்டர் அளவுக்கு கலந்துக்கணும். அப்படி பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி வேணுமா கலந்துக்கலாம். எல்லாமே சரியாக இருக்கும். மூட ஊற்றுறாப்புல ஊற்றுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேணும் வச்சுருக்கணும் பக்கத்தில். ஆமாம், கொஞ்சம் மட்டும் போதும் போதும் போதும். இப்போ இதில் கலந்தாச்சு. இதில் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சது, ஒரு பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் மீடியம் சைஸு
அது பச்சை மிளகாய் ஒன்று அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க மிளகாய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார மிளகாய் பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்களும் கொஞ்சம் மிளகா அப்படி சேர்த்துக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் தூள். ஏன் தீந்து போச்சா பெருங்காயம்? இந்த புது டப்பா இருக்குது, இது அடியில் இருக்கவும் அந்த மூடியை எடுத்துட்டு இதில் கலந்தேன். சரியா உப்பு போட்டுக்கலாம். கையில் எடுத்துட்டு காசு இதுக்கு தகுந்த உப்பு. கொஞ்சம் எண்ணெயை காய வச்சிடலாம். காய வச்சு அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒன்று அதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். சாஃப்டாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட குட்டி போண்டா டைப்பில். ஆனால் போடுறது பக்கோடா மாதிரி ஆன் ஷேப்பாக போல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் போல. சரியா இருக்கு. இல்லைங்க, கொஞ்சம் இந்த போண்டா டைப் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிசையணும். ஓமம் கொஞ்சம் போட்டுமா? மிளகாத்தூள் கலர் வேணும்னா கொஞ்சம் இதில் போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுமா? சரி. இஞ்சி பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். இது ஓமமும் சும்மா ஒரு பிஞ்ச், வாசமாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. நீங்கள் எது பேசினாலும் பக்கத்துல இருந்து சொல்லணும். தூரக்க போயிட்டே பேசிட்டே போனீங்கன்னா காதை கொடுத்துட்டே கேட்க போகிறாங்க. சரியா இருக்குது. ட்ரை அரிசி மாவுனால தண்ணி இழுக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஊற்றுட்டுமா? கை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சுடும். நல்லா எண்ணெய் ஊற்றி தொட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் புகை வரணும். பொதுவாகவே வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் லூஸ் கொடுத்துருச்சா? சரி. சரியா இருக்கு. உருளையா போடுறோம், சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் அடிச்சிடுவோம். பழக்கம் இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். எல்லாம் வாசம் கமகம்னு வருது. இப்பயே இன்னும் செக்கை என்னன்னு இன்னும் வாசம் கம்முன்னு இருக்குது. கடலை எண்ணெய் நல்லா வாங்குறோம், செக்கு எண்ணெய்னால இது ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சு போட்டோம்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டோம்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓ, அது இந்த வறுத்ததுனால எல்லாம் கொஞ்சம் இழுத்துருக்கும் இல்லையா, எண்ணெய் இது தண்ணி எல்லாம் இழுக்கும் இல்லையா. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். மீடியமில் வச்சுருப்பீங்க வேகத்துக்காக. மீடியத்தில் வச்சா இது சுலபமாக இருக்குது. யாரோ வந்தால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பக்கோடா பொதுவாக நம்ம பக்கோடானா கடல மாவு அரிசி மாவு போட்டு போட்டு செஞ்சிட்ருப்போம். இது வித்தியாசமாக இருக்குது, நல்லா உடையாமல் வருது இல்லை.
சூப்பராக வருது. நிறையா போட்டிருக்கனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். காஷ்மீர் சில்லி காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது இப்படி இருக்கட்டும். இது இது ஒரு வித்தியாசமாக. இது செல்ஃப் கலர், அரிசி பருப்பு கலர் மட்டும். போடு பேசு. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ நல்லா கலர் இன்னும் கொஞ்சம் நேரமா இன்னும் கொஞ்சம் இருக்கணும். சாப்பிட்டுமா கொஞ்சம் நல்லா சவுண்டாக தான் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வேகும். நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு பாருங்க. வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ தான் பக்கோடா கலருக்கு வந்துருச்சு. இதுதான் பக்கோடா கலர். வாசமும் பக்கோடா வாசம் வந்துருச்சு. அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால அந்த உளுந்து சாஃப்ட் கொடுக்கும், அவளும் கொஞ்சம் மெது கொடுக்கும். இப்போ இன்னொரு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. பாய்.